வைக்கலாங்க. சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாரே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவிடிகளை நான் மனமடிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய மாணவ செல்வர் ரமணாயா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணவளாக விளங்கி 12 திருமுறைகள், சைவ சித்தாந்தம், புராணம் இவற்றையெல்லாம் ஆர்வமாகவும் ஆழமாகவும் கற்க விரும்புகின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகத்தில் கீர்த்தி திருகவலிலே உள்ள அற்புதங்களை எல்லாம் புராணங்கள் விரித்துரைக்க, அந்த புராண வழிப்படி மாணிக்கவாசகர் சொன்ன புராணங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அதிலே நாம் பார்த்து வருவது இன்றைக்கு யானை எய்திய படலம் என்பது. யானை எய்த படலத்துல நேராக அது இருக்கிறதா, மாணிக்கவாசகருடைய வரலாற்று அது இருக்குதா என்றால் அந்த மாதிரி இல்லை. இங்கே பரஞ்சோதியார் சொல்வது ஒரு முறை, மாணிக்கவாசகர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறார். வேலம்புத்தூர் வெட்டி ஏறருடைய கோலம்புரிவு காட்டிய கொள்கை, தர்ப்பணமதில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடற்கு இந்த விளைவு என்று வருது. பெருமான் வில்வியராக வந்திருக்கிறார். திருவிற்கோலம் என்றே ஒரு தலம் இருக்கிறது. விற்கோலத்தை பூண்டவர் பெருமான், வில்லும் அவருக்கு ஆயுதம். அப்படி வில் பொறு வேடருக்கு ஈந்தார், வில்லை தந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தர்ப்பணமதலில் சாந்தமுத்தூர், சாந்தம் என்பது சாத்தம்புத்தூர் இருக்கலாம் என்பதனுடைய தந்தையாருடைய கருத்து. சாத்தமுத்தூர் என்று, சாத்தன் என்பது இன்னைக்கு சாஸ்தான்னு சொல்றாங்க. அது ஐயப்பனாரை. அது தமிழ்ல சாத்தன் என்ற சொல் பழைய சொல்லுங்க. உரையாசிரியர்கள் எல்லாம் சாத்தன்னு சொல்லுவாங்க. சாத்தன் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் சாத்தந்தையார் என்று ஒரு இருந்திருக்கிறார், ஒரு புலவர். சாத்தந்தையார் என்று ஒரு புலவர். சாத்தன் குளம், அது சாத்தான் குளம்னு சொல்றாங்க. சாத்தான் வேறு, சாத்தான்றவங்க அது பைபிள்ல சொல்ற சாத்தான், அது அல்ல. சாத்தன்னு சொல்லணும். சாத்தன் குளம் சாத்தான் குளம் ஆகிப்போச்சு. அப்படி வருகிறது, சில ஊர்கள் இருக்கு உண்டு. அதுபோல சாத்தம்புத்தூர் என்று இருந்திருக்கணும். அது சாந்தம்புத்தூர் என்று பாட்டில் வருது, வரலாம். பாட்டில் அப்படி வரலாம். தர்ப்பணம் என்றால் கண்ணாடி. கண்ணாடியிலே வில்வீரராக காட்சியளித்து பெருமான் வில்லை தந்தார். அப்படி ஒரு செய்தி ஒரு வழி சொல்றார். அந்த வில்வேரனாக வந்து யானை எய்திய படலத்துல பெருமானே வில்வேரனாக வருகிறார். ஏன்னா பல கோலம் கொள்ளுகிறார் அல்லவா. திருவிளையாடல் புராணத்தை பார்த்தீங்கன்னா மீனவ கோலம் கொண்டார், பாண்டிய கோலமாக அரசனாக வருகிறார், மாணிக்கவாசகருக்கு அந்தனர் கோலம் கொள்ளுகிறார், குதிரை ஓட்டி வருகின்ற குதிரை வாணிகனாக வருகிறார், குதிரை சேவகனாக வருகிறார். இப்படி பல்வேறு சித்தராக, புன்னனையாளுக்கு சித்தராக வந்தார். இப்படி பல்வேறு வடிவம் கொண்டு வருகின்ற பெருமான் இங்கே வில்வேடராக வந்தார் என்பதைத்தான் யானை எய்திய படம். யானை எய்திய படலத்தில் அப்படி இருக்கலாம். அது ஏறக்குறைய இந்த செய்தியை சொல்லுகிறது, வில்வேடனாக வந்ததாலே என்று பார்க்கிறோம். அதைத்தான் நாம் 6 பாடல் 7வது பாடல் பார்த்தோம். விக்கிரமபாண்டியன் என்பவன், அவன் காலத்திலே காஞ்சி நகரிலே இருந்த ஒரு செம்பியன். செம்பியன்னா சோழன். சோழகுலத்திலே இருந்த ஒரு அரசன் காஞ்சிபுரத்தை காவலாக கொண்டு ஆண்டு வருகின்றவன். அவன் பாண்டியன் மேலே கோபப்படுகிறான். அது மட்டுமல்ல, அந்த செம்பியனை, சோழனை புராணத்தில் அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் அன்னைக்கு மறுத்திருக்கிறோம். அந்த நினைவு உங்களுக்கு இருக்கலாம். அதாவது
பாண்டிய மன்னன் புத்தர் அமணர் இவற்றையெல்லாம் நீக்கியவன். புத்தர் அமணர் ஆதிய புறக்களை அகழ்ந்தான். நித்தமறை ஆகம நெறிப்பயிர் வளர்த்தான். சிவாகம பயிர் வளர்த்தவன் பாண்டியன். ஆனா செய்ய கதிரோன் வழி சூரிய குலத்திலே வந்த ஒரு செம்பியன் சோழ மன்னன். அவன் காஞ்சியில இருக்கின்றான். அவன் எப்படி பொய் அமணர் கட்டுரை புறத்துறையில் நின்றான். சோழ மரபிலே ஒருவன் அமணர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தான் என்று புராணம். அதைத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். வரலாற்றுப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வரலாற்றுல சோழ மன்னர்கள் எந்த வேறு புறச்சமயத்தையும் அவர்கள் தழுவவில்லை. சைவத்தை விட்டு அவர்கள் மாறியது கிடையாது. பாண்டியர் மாறி இருக்கிறான். சேரகுலத்திலே இளங்கோவு அடிகள் மாறி இருக்கிறார். அதுபோல பிற மன்னர்கள் மாறி இருக்கலாம். சோழ மன்னர்கள் என்றுமே அவர்கள் மாலையே ஆத்தி மாலை. ஆத்தி என்பது பெருமான் சூடுகின்ற பூ. அதுதான் அவர்களுக்கு மாலை. நின்ன கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே புறநானூற்றுல ஒரு மன்னனை சோழ மன்னனை பற்றி பாடுகின்ற புலவர் நின்ன கண்ணின்னா தலையில் அணிந்திருக்கிற கண்ணி தலைமாலை. அது ஆர் என்றால் ஆத்தி மாலை. ஆத்தி பூ சூடி இருக்கிறாய். நின்ன கண்ணியும் ஆர்மிடைந்தற்றேன்னு வருது. அதனால சோழ மன்னர்கள் வேறு சமயம் சார்ந்தது இல்லை. ஆனால் இங்க புராணத்துல பரஞ்சோதியார் அப்படி சொல்லுகிறார் என்று நாம் வைத்துக்கணும். அதான் அன்னைக்கு நான் சொன்னது. பொய் அமடர் கட்டுரை புறத்துறையில் நின்றான். மையில் மதி மாறனோடு மாறுபட நின்றான். மாறனா பாண்டியனோடு அவன் மாறுபட்டிருக்கிறான். அதனால என்ன செய்தான்? அவன் போர் செய்து அவனாலே வெல்ல முடியாது. விக்கிரம பாண்டியனுடைய ஆற்றல் சோழனாலே எதிர்க்க முடியாது. எனவே என்ன செய்கிறான்? வஞ்சனையினால் அடமதித்தான். வஞ்சனையினாலே பாண்டியனை வெல்லும்படியாக எண்ணினான். அதுக்காக என்ன செய்தான் என்றால் அதுவெல்லாம் நீ பார்த்தோம். அஞ்சனம் கவுஞ்சம், கோவர்த்தனம் திரிகூடம், காஞ்சி குஞ்சரம், சையம், ஏமகூடம், பிந்தம், இதெல்லாம் மலைகள். இந்த மலைகளிலெல்லாம் மலைக்குகைகளிலே சமணர்கள் துறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துறவு நிலையிலே துறவை ஏற்று அவர்கள் தவம் செய்கிறார்கள். அவங்க செய்கிற தவம் என்ன நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறாங்க. 8 மலைகள் சொல்றாரு. அஞ்சனம், கிரௌஞ்சம், கோவர்த்தனம், திரிகூடம், காஞ்சி குஞ்சரம், அத்திகிரி. குஞ்சரம் என்றால் யானை, எனவே அத்திகிரி, சையம், ஏமகூடம், பிந்தம் என்று சொல்லப்படுகின்ற மஞ்சு இவர் வரைகள். மஞ்சு என்றால் மேகம். கரிய மேகங்கள் எல்லாம் தமிழ்கின்ற அந்த 8 மலைகளிலே வைகுண்டு தமிழர்கள், வைகுரு தமிழர், வைகுறுகின்ற அமணர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அவர்களிலே எஞ்சல் இல்லாத குறவருக்கு சமணர்கள் 8000 பேர் சொல்றாங்க. மொத்தமா 8000 பேர் இருந்தான்னு சொல்றாங்க. ஒரு கணக்கு சொல்றாங்க. அதிலே குறவர்கள் என்றால் குருமார்கள். சமண குருமார்களை அவர்களுக்கு மட்டும் ஓலை அனுப்புகிறான் இந்த காஞ்சி சோழ மன்னன். குறவருக்கு ஓலை வேறு வேறுன்னு தனித்தனியாக பெர்சனலா ஒரு லெட்டர் எழுதி விட்டான். அதை பார்க்கிறாங்க. வடிவு போல் உள்ளமெல்லாம் மாசில் புதைய நின்ற அடிகள்மார் ஆவார் 8000. வடிவு போல் வடிவுதான் அழுக்கு, மாசு. உள்ளமும் மாசு, உள்ளமும் அழுக்கே இருக்கிறது. அடுக்கேறி மாசில் புதைய நின்ற அடிகள்மார் ஆவார். அவங்க 8000 பேர் ஆர்த்தார்கள். வேய்ந்த முடிகொழி வேந்தன் விட்ட முடங்களை நிமிர்த்து பார்க்கிறார்கள். விரித்து பார்க்கிறாங்க. சுருட்டி இருக்கும் அந்த ஓலை. அதை விரித்து நிமிர்ந்து வாசித்து இடிகடு கார்போல் குன்றில் இடிந்து வேறிடத்தில் செல்வார். கீழே இருந்து இறங்குகிறார்கள். அவர் கருப்பா இருக்கிறாங்க. எனவே இடி ஓசை கேட்கின்ற கார்மேகம் ஆரவாரத்தோடு வராங்களாம். அவங்க கருப்பா இருக்கிறாங்க. ஆரவாரமாக பேசுகிறார்கள். மலையிலிருந்து இறங்குகிறார்கள். இதனால் அவர்கள் இடுகெடு கார் போல் குன்றில் இடிந்தார். அங்கிருந்து இடிந்து வேறிடத்தில் வருகிறார்.
யாவரும் ஒருங்கு கூடி இருள் வழி கொள்வது ஏய்ப்ப காவல்கள் அரணம் சூழ்ந்த காஞ்சி மாநகர் எய்தினார்கள். பூவலர் தாரான் கோயில் புறங்கடை புகுந்து வேந்தன் ஏவலர் விடுப்ப உள்போய் இறைமகன் இருக்கை புக்கார். அரண்மனை வாயிலை அடைந்தார்கள். காஞ்சிபுரம் எப்படியானா இருளெல்லாம் சூழ்ந்தது போல என்றார். யாவரும் ஒருங்கு கூடி இருள் வழி கொள்வது போல. ஒரு இருள் சேர்ந்தால் அந்த இருள் எப்படி வழியிலே போகுமோ அது போலவான். எல்லாம் கண்ணங்கரையில் இருக்காங்க சமணர்கள். இருள் வழி ஏய்ப்பன்ன. இருள் வழி கொள்வது என்ன? நேரடியாக காஞ்சி மாநகர் வருகிறார்கள். அரணம் சூழ்ந்த காஞ்சி மாநகர். காஞ்சிக்கு எவ்வளோ பெருமை உண்டு. மதிர்காஞ்சினே சொல்லுவாங்க. அரண்டால் மதில். மதில் நிறைந்த காஞ்சி. மயில் போல இருந்தது காஞ்சி மாநகர் என்று தண்டி அலங்காரத்தில் ஒரு பாட்டு, அதை அவங்களுக்கு சொன்ன ஞாபகம். ஏரி இரண்டும் சிறகா எயில் பயிரா காருடை பீலி கடிகாவா. மயில் எது போல இருந்தது என்றால் 2 சிறகு வேணும் மயிலுக்கு. அது ஏரி 2 பக்கத்திலும் ஏரி இன்னைக்கு இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாகல் பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஏரி பொன்னேரின்வாங்க. இந்த பக்கம் நத்தம்பாக்கம் வந்தால் அங்கே ஒரு ஏரி. 2 பெரிய ஏரிகள் அது இருந்தன. அது அது மயிலுக்கு சிறகு போல. எயில் வயிறா, மயிலுடைய வயிறு எப்படி இருக்கும் என்றால் வளைந்து இப்படி இருக்கும் இல்லையா, அதுபோல் மதில்கள் எல்லாம் வளைந்திருக்கிறது. 4 புறமும் சுற்றி இருக்கின்ற மதில் காஞ்சிபுரத்திற்கு அது மதில் மயிலுடைய வயிறு போல. காருடைய பீலி கடுகாவா, அதுக்கு தோகை எது என்றால் அங்கே இருக்கின்ற சோலைகள். சோலைகள் எல்லாம் தழைத்திருப்பதாலே அது தழைத்திருக்கிற தோகையுடையது என்று இப்படிலாம் காஞ்சிபுரத்திற்கு சில பாட்டு உண்டு. அதுபோல இந்த மதிர்காஞ்சியிலே சூழ்ந்து வருகிறார்கள். வந்து காஞ்சி மாநகரை எழுதுகிறார்கள். அவனை அரசன் கூப்பிடுறான், உள்ள வாருங்கள் என்று சொல்றான். எனவே அவர்கள் எல்லாம் உள்ளே போய் ஏவலர் விடுப்ப காவலர்கள் எல்லாம் உள்ளே செல்லுங்கள் என்று அனுமதி தருகிறான். எனவே அவர்கள் எல்லாம் இறைமகன் இருக்கை அரசனுடைய அரண்மனையை செல்கிறார்கள். என்ன பண்றாங்க? மன்னவன் முடிமேல் பீலி வைத்தனர் ஆக்கம் கூற. ஆக்கம்னா ஆசி மொழி. நன்றாக வாழ வேண்டும், வாழ்க என்று வாழ்த்துவது. மன்னவன் முடிமேல் பீலி வைத்தனர் ஆக்கம் கூற. அன்னவன் அவரை நோக்கி வசியமும் நாரும் வல்லீர் தென்னனை ஆபிசாரம் செய்து உயிர் செகுத்தலும் கட்கு என்னது நாடு பாரி தருவல் போய் ஏற்று வென்றான். மன்னனுடைய தலைமையிலே பீலி மயிர்பீலை வைக்கிறார்கள். கையில வச்சிருப்பாங்க இல்லையா, மயிர்பீலியை வைத்து அவர்கள் ஆக்கம் கூறுகிறார்கள். அந்த வாழ்த்து கூறுகின்றது முறை. ஒரு அரசரை வாழ்த்த வேண்டும். முதல்ல அப்படி வாழ்த்துகிறார்கள். அவரை நோக்கி என்ன செய்கிறான் அரசன்? சமணகுரவை பார்த்து, வசியங்கள் எல்லாம் வல்லவர் அல்லவா நீங்கள்? 6 வசியங்கள் இங்க அவர் என்னன்னு எழுதல. 6 வசியங்கள் அது எல்லாம் வல்ல சித்தரான படத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டார் உரையாசிரியர். எல்லாம் வல்ல சித்தர். இங்கே இருக்கணும். அந்த எல்லாம் வல்ல சித்தரான படமும் நம்ம படிக்கிறத அதுல என்னெல்லாம் அவர்கள் வசியம் செய்வார்கள் என்பது பற்றி வருது. அவங்களுக்கு 8வது பாட்டுல இருந்து இருக்குது. 8, 9, 10 வசியத்தை பற்றி இருக்குது. தெற்கிருப்பவர் வடதிசையாக மாறுதல், வடதில் இருந்தால் கிழக்கிருப்பவங்க மேற்க மாறுதல், அது இந்திரஜாலம் போல செய்யறது. ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு மலை என்றால் அதை பக்கத்துல வர மாதிரி செய்யறது.
கிட்டே இருக்கிற மலையை தள்ளி செய்யறது, முதுமையா இருந்தால் அவளை இளமையாக்குவது, இளமையா இருக்கிற முதுமையாக்குவது, ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக, மலடியை பிள்ளை வரச் செய்வது, கூழ் செவிடு ஊடு ஊமை கண் குருடு இவையெல்லாம் இருந்தால் உடனே தீர்ப்பது என்று 4 லோகம் என்றால் பித்தளை இரும்பலா இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கனகமாக பொன்னாக செய்த ரசவாதம். அந்த மாதிரி நிறைய அந்த விஷயங்களை சொல்றார், சித்திகளை சொல்றார். அதனால அன்னவரை நோக்கி வசியம் முன் ஆறும் வல்லீர் தென்னவனை ஆபிசாரம் செய்துள்ள பாண்டிய மன்னனுக்கு ஆபிசார யாகம் செய்யணும். உபசார யாகம் என்பது அவன் வாழ்வதற்காக, அபிசார யாகம் என்பது அவன் இறப்பதற்காக. சமணர்களை கூப்பிட்டு அவர்கள் வேள்வியெல்லாம் விரும்பாதவர்கள், ஆனால் ஒருவனை கொல்வதற்கு தயங்க மாட்டாங்க, அதற்காக வேள்வி செய்கிறாங்க. ஆபிசார வேள்வி, மாரண வேள்வினாங்க. விக்கிரம பாண்டியர் மரணம் அடைய வேண்டும், அதற்குள்ள வேள்வியை நீங்கள் செய்யுங்கள், செய்தால் இந்த நாட்டிலே பாதி உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றார். பரஞ்சோதியார் என்ன குறிப்பு சொல்றார், சமணர் எல்லாம் துறவிதானே, துறவியாரருக்கு பாதி நாடு எதுக்கு, பொன் எதுக்கு, பொருள் எதுக்கு, எல்லாவற்றையும் விட்டு தானே வந்தாங்க. ஆனால் வெளியிலேதான் அவர்கள் துறவியாக இருக்கிறார்கள், உள்ளத்திலே அவர்களுக்கெல்லாம் ஆசை இருக்கிறது. பெரிய புராணத்துல குறிப்பா அவர் சொல்றார் இல்லையா, அப்பர் பெருமான் சமணத்தை விட்டு போன உடனே அவங்களாம் என்ன சொல்றாங்க மற்ற சமணர்கள், ஐயோ தர்மசேரன் என்ற பட்டம் பெற்றவர் போயிட்டார், போய் நம்முடைய குற்றமெல்லாம் சொல்லுவார், அங்க என்ன நம்முடைய இங்க என்னெல்லாம் நடக்குது அட்டூழியம், அதெல்லாம் அங்க போய் சொல்லுவார். அரசரிடத்திலே சொல்லிவிட்டால் நம்ம வைத்திருக்க மாட்டார், அரண்மனையில தெரிச்சிருவான், நாட்டை விட்டு தெரிச்சிருவான், எங்க போறது, பிழைப்புக்காக எங்கே போவது என்று அந்த துறவிகள் வருந்துகிறார்கள் என்று சேக்கிழார் சொல்றார். அப்ப உண்மையான துறவி இல்லை அது. ஆனா பாதி நாடு உனக்கு தருகிறேன்னு சொன்னோடனே ரொம்ப அவங்களுக்கு மகிழ்ச்சி. பாதி நாடு நமக்கு கிடைக்குமா என்று பாண்டியரை கொள்வதற்காக அபிசார யாகத்துக்கு ஒப்புக் கொள்கிறார்கள். தவம் தவம் புரிந்து அவமே செய்வார், தாம் அதற்கு உடன்பட்டார். தவம் என்று பெயர்தான், ஆனால் தவம் செய்கிறார், அவங்க அவம் செய்கிறார்கள். தவம் மறைந்து அல்லவை செய்வார்னார் வள்ளுவர். தவம் மறைந்து என்றால் தவக்கோலம் கொண்டு ஒழுங்கீனமாக நடந்தால் அல்லவை செய்தார் நாகரமா சொன்னார், பொருந்தாதன் அர்த்தம். நல்லவை என்பதற்கு எதிர் சொல் அல்லவை. அந்த அல்லவைன்றத நாகரிகமா சொல்றார். துறவை எல்லாம் என்ன தப்பு பண்ணுவான்றதை வெளிப்படையா சொல்லாம தவம் மறைந்து அல்லவை செய்து ஒழுகுவார் என்கிறார். அதுபோல இவங்க தவம் புரிந்தார்கள், ஆனால் அவமே செய்வார், அதற்கு உடன்பட்டார்கள். பாதி நாடு பெறுவதற்கு உடன்பட்டு ஏகினார்கள். எங்க நிபந்த தென்திரை நீர் பாலி நெடுங்கரை, பாலியாறு, காஞ்சிமா நகரத்திலே பாலியாறு போவது இப்ப பார்க்கலாம். நீங்க பாலியாற்றன் கரையிலே காதம் 3 காத அளவு பெரிய வேள்விச்சாலை. எவ்வளவு பெரிய வேள்வி பாருங்க. அபிசாரயம் என்றால் 3 காதம், காவதம் என்றால் 10 அர்த்தம். 3 காவது என்றால் 30 மைல் அகல நீளமாக, 30 மைல் நீளத்துக்கு அவ்வளவு பெரிய கரையில வேள்விச்சாலை வைக்கிறார்கள். ஒரு யோசனை அகலம் தோண்டினார்கள். 8 கோணமாக வேள்விக்குள்ளத்தை அமைத்தார்கள். 8 கோணமாக வேள்விக்குள்ளம். அது எண்கோணம் என்றால் பழிக்கு, புகழுக்கல்ல, பழி வருவதற்காக செய்வது 8 கோணம். 8 கோணமாக பழிவடையும் வேள்விக்குள்ளம் அதை செய்தார்கள். அப்புறம் அதுல என்ன, அதாவது ஆபிசாரம் எப்படி இருக்க சொல்றாரு, விடம்பொதி காட்டம் பெய்தார். நல்ல வேள்வி என்றால் சமித்துன்னு சொல்லுவாங்க. அந்த இந்தந்த சமித்துகள்லாம் எடுத்து போலாம் என்று ஆலத்தி அரசு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது போன்ற சருகுகள், குச்சி, அதையெல்லாம் எடுத்துதான் வேள்வி செய்வாங்க. பொதுவா இன்னொன்னு சொல்லுவாங்க, குருமாரை பார்க்கிற பொழுதோ, குழந்தையை பார்க்கிற பொழுதோ, குழந்தை வீட்டில் இருக்கும், குழந்தை இருக்கிற வீட்டுக்கு போற பொழுதோ
பெரியவர்கள் இருக்கிற வீட்டுக்கு போற பொழுதோ வெறுங்கையோடு போகக்கூடாது. கையில ஏதாவது கொண்டு போகணும். கை உரைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது வாங்கி போகணும். பழங்கள் வாங்கி போகலாம், இனிப்புகள் வாங்குறாங்க இப்போ. அதுபோல குழந்தை இருக்கிற வீட்டுக்கோ குருவை பார்ப்பதற்கோ முதியவரை பார்ப்பதற்கோ வயதானவர் இருந்தால் அந்த வீட்டுக்கு போகிறதோ வெறுங்கையோடு போகக்கூடாது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, குருவை பார்க்கிற பொழுது ஏதாவது பழம் வாங்கிப்போ, ஒண்ணுமே கிடைக்கல எலுமிச்சம்பழத்தை எடுத்தும்போ, அது மங்களமானது. ஒன்றும் கிடைக்கவில்லையா ஒரு சிறு குச்சி, உலர்ந்திருக்கிற குச்சி எடுத்து மூன்றாங்க. அது ஏனென்றால் அந்த உலர்ந்த குச்சி அது சமித்துனுவாங்க வடமொழியில, சமிதை என்பார்கள். அந்த சமித்தை எடுத்து கொண்டு போய் வற்றி போய் கிடக்கிற உலர்ந்திருக்கிற அந்த குச்சியை கொடுத்தால் அது என்ன அர்த்தமாம், குருவே இந்த குச்சி நெருப்பில சீக்கிரம் போட்டா உடனே பற்றிக்கும், உடனே அது உலர்ந்திருக்கிறது, சின்னதா இருக்கிறது, உடனே பற்றிக்கும். அதுபோல் நீங்கள் சொல்லுகின்ற உபதேசத்தை நான் உடனே பற்றிக் கொள்வேன், நீங்கள் சொல்வதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன், விரைந்து ஏற்றுக்கொள்வேன் என்பதற்கு அடையாளம்தான் அந்த குச்சி. அதுபோல நான் இருக்கிறேன், உலர்ந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அல்ல ஒண்ணும் கிடையாது, வற்றி போய் கிடக்கு. அதுபோல் நான் எல்லா பற்றையும் விட்டு உங்களிடத்தை வந்திருக்கிறேன், நீங்கள் சொல்லுகின்ற உபதேசத்தை நான் உடனடியாக கேட்பேன் என்ற கருத்து. அது மட்டுமல்ல, குரு செய்கின்ற வேள்விக்கு இந்த சமித்து உதவும். அதுக்கு என்ன கருத்து என்றால், இது எப்படி நெருப்பு சீக்கிரம் பற்றிக் கொள்ளுதோ இந்த குச்சியிலே, அதுபோல் நீங்கள் சொல்ற உபதேசத்தை நான் சீக்கிரம் பற்றிக் கொள்வேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்றால், இந்த வேள்விக்கு நீங்கள் நாளை செய்ய போகின்ற வேள்விக்கு இது உதவும், இந்த குச்சி உதவும் என்ற கருத்திலே குருவை பார்க்கிற பொழுது சமிதியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்று நமக்கு விதி இருக்கிறது. அதுபோல இங்க என்னன்னா, அது நல்ல சுள்ளிகள் அதெல்லாம். இங்க அப்படி இல்லை, விடம் புரிந்தது, விடம் புரிந்த காட்டம்ல நஞ்சு பொறிந்த விறகு. பின்னால ஒரு முறையில எழுதுவார், எட்டிக்காய் எட்டி முதலிய விறகுன்னார். எட்டி மரம் இருக்கு இல்லையா, அது நஞ்சு மரம், நச்சு மரம். அதுபோல் சில நச்சு மரங்கள் இருக்கின்றன. அந்த நச்சு மரங்களுடைய விறகு இருக்கு இல்லையா, அதை வேள்வி வைக்கணுமா. நஞ்சு பொறிந்த விறகினை இட்டு, விட்டம் காட்டம்னா விறகுன்னு அர்த்தம். விடம் பொறிந்த அந்த காட்டத்தை விறகை வைக்கணும். நிம்ப நெய் வராய், நெய்னா இந்த நெய் அல்ல, நிம்பம் என்றால் வேம்பு, வேம்பினுடைய நெய், வேப்பங்காயினுடைய நெய்யினார், அது கசக்கும் வைத்து. அப்புறம் நஞ்சு பொருந்திய உடலை உடைய உயிர்களின் கொடுவிய ஊன், நஞ்சின் உடம்புடை உயிர் கோள் ஊன், கொடுத்த ஊன் மாமிசம். அது எந்த பாம்பினுடைய இறைச்சி போல, பாம்பினுடைய சதை இருக்கு இல்லையா, அது நஞ்சு பொருந்தியது. அதுபோல் நஞ்சு பொருந்துகின்ற விலங்குகள், பறவைகள், உயிர்கள், அவற்றுடைய கொழுவிய தசை அந்த ஊரை, மிளகுப்பொடி ஊறிய எள்ளெண்ணெய், கறிப்பொடி ஊறும் எண்ணெய், மிளகு நன்றாக பொடி செய்து ஊற வைத்திருக்கிற எண்ணெய், நல்லெண்ணெய், அங்காந்த எரிக்குடி வாய், இடம்பட வாய் அங்காந்த எரிக்குடி புதைய பெற்று, வாய் திறந்த தீ வெள்வி குண்டம், அந்த குண்டம் மறைவாறு இப்படி சொல்லிடுவான். நிறைய எண்ணெய் ஊத்துங்க, வேப்பனை ஊத்துங்க, கொழுவிய தசை போடுங்க, இதெல்லாம் அபிசாரையாகும். சொரிந்து கொல்லாத விரதத்தை பூண்ட கொடும்படி வேள்வி செய்வார். சமணரெல்லாம் கொல்லாமை விரதம் அவர்களுக்கு. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பது விரதம் அல்லவா. அந்த விரதம் எங்க போச்சு? போ பாதி நாடு தருகிறேன்னு பாண்டியன் சொன்ன உடனே விரதத்தை எல்லாம் மறந்தார்கள். அப்ப யார் காப்பது விரதம் என்கிறார். காப்பது விரதம். நீ ஒரு நோன்பு செய்கிறாய் என்றால் அதை தவறாமல், அதை தப்பு செய்யக்கூடாது. ஒரு வாரத்திற்கு சஷ்டியிலே நான் உணவு சாப்பிட மாட்டேன் என்று விரதம் இருந்தால் சாப்பிடக்கூடாது. அது காப்பது விரதம். அதுபோல இங்க சொல்ற கொல்லாத விரதம், கொல்லாமை போன்று இருக்கிற அந்த சமணர்கள் எல்லாம்
கொடும்பழி வேள்வி செய்வார். ஒருவரை கொள்வதற்காக வேள்வி செய்கிறார்கள். பாண்டியனை கொள்வதற்காக. மானுள பொதும்பர் நந்தா வனமுள சோலை உள்ள காடுள்ள கருகி சாய கையிலுள்ள ஓடை உள்ள கோடுள்ள வாவி உள்ள குளமுள வரப்ப தாவி சேழுள்ள முயிலும் தீய செடியெடு குண்டத்தீவாய். ஏறக்குறை 30 மைல் அல்லவா வேள்விச்சாலை, பெரிய வேள்வி குண்டம். எரிச்சா அந்த எரியெல்லாம் புகை போகுதான். என்ன போகுது என்றால், நந்தவனங்கள், சோலைகள், காடுகள் எல்லாம் கருகி போயிற்று. நந்தவனத்தில் இருக்கின்ற செடிகள், கொடிகள், சோலையில் இருக்கிற மரங்கள், காட்டில் இருக்கின்றவை எல்லாம் கருகுகிறது. கருகி தீயவும். கயல் ஓடை உள்ள கயல்கள் இருக்கின்ற ஓடைகள், மீன்கள் இருக்கின்ற ஓடைகள், கரையுள்ள வாவிகள், நன்றாக கரை செப்பமிடப்பட்ட குளங்கள், அந்த குளங்களும் வறண்டு போயிட்டான். இந்த வெப்பத்தினாலே இவையெல்லாம் வறண்டு போயிற்று. தண்ணீர் இல்லை, வறண்டு போயிற்று. சேழுள்ள முகிலும் தீய, வானத்தில் இருக்கிற முகில் அதுவும் கருகியது. தாவி எழுந்தது சிகை, தாவி எழு சிகை, எழுந்த வெள்ளிக்குண்டத்திலே தீ எழுந்ததுன்னு எல்லாம் கருகியது. அப்ப அப்படி இருக்கிற பொழுது கூற்றெடு தோற்றம் போல அஞ்சன குன்றம் போல காற்றெடு செவியும் நால்வாய் கவ்விய மரப்பும் மறுப்பும் மாறா ஊற்றெடு மதமும் ஊசலாடிய ஒற்றை கையும் ஏற்றெடு விடம்போல் சீறி எழுந்ததோர் தருகன் யானை. மதம் பிடித்த யானை வருதா? அஞ்சாமையுடைய ஒரு யானையை அவங்க தோத்திருக்கிறாங்க. வெள்ளிக்குண்டத்திலே ஒரு யானை தீயிலிருந்து வரும்படியாக செய்கிறார்கள். எப்படி தாரகாவன முனிவர்கள் பெருமானையை அழிப்பதற்காக, பெருமானுடைய அருள் தெரியாமல், அவனுடைய ஆற்றல் தெரியாமல் தாரகாவன முனிவர்கள் யானையெல்லாம் வச்சாங்க இல்லையா? அதே வரை இவங்க பண்றாங்க. சமணர்கள் வேள்வியினாலே தாரகாவன முனிவர்கள் போல யானை ஏவுகிறார்கள். அது எப்படி இருக்குதா? கூற்றெடு தோற்றம் போல யமன் வருவது போல இருந்தது, யமனை போல இருந்தது. அஞ்சன குன்றம் போல, கரிய குன்றம், அஞ்சன மை, கருப்பா இருக்கிற மலை போல, கரிய மலை போல. காற்று எடு செவி, அந்த வேகமாக காதை அசைக்குதான், அத காற்று வருதான். காற்று எடுக்கின்ற காதுகள், நால்வாய், தொங்குகின்ற வாய், அந்த தொங்குகின்ற வாயினை பற்றிய கொம்பு, தந்தங்கள், 2 பக்கம் அப்படி இருக்குதா தந்தங்கள். ஆறா ஊற்றேடு மதம், மதநீர் ஆறாக பொழிகிறதா. ஊஞ்சலாடிய ஒற்றைக்கை, ஊஞ்சலை போல ஆடுகின்ற ஒற்றைக்கை ஏற்று அதையெல்லாம் விட்டு எழு விடம்போல், அன்னைக்கு கடலிலே எழுந்தது இல்லையா நெஞ்சு, ஆலகால விஷம், அதை போல் எழுந்தது. கூற்றுவனை போல, அஞ்சன குன்றம் போல, கரிய வேகம், கரிய நீலமலை போல், கூற்றுவனை போல், கடலிலே எழுந்த நஞ்சு போல் அந்த யானை வந்ததுன்ற. அதெல்லாம் அந்த ஓமையா சொல்ற. ஏன்னா கொன்றுவிடும், எனவே அதுக்கு கூற்றுன்ன. பெரிய தோற்றம், கரிய தோற்றம், எனவே அதுக்கு அஞ்சன மலைன்னார். கோபித்துக் கொண்டு வருகிறது, எனவே அதற்கு விடம் என்று சொன்னார், நஞ்சு சொன்னார். ஊமைகளை சொன்னாலும் அது ஒன்னொன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அப்படி சொல்ற. அந்தமா வேள்வி தீயும் அவியமும் மதமும் சேர, அவியமும் மதமும் சேர, மந்தமா கழித்த நீ போய் வழுதையை மதுரையோடும் சிந்தவே தொலைத்தி என்னா செஞ்சிசை செல்ல ஏவி முந்தவே விடுத்த மாசு மூழ்குடல் அமனப்பேய்கள். அந்த யானை வந்தவுடனே என்ன சொல்றாங்க? உடனே நீ செல், வேள்வி தீயெல்லாம் அவையும்படியாக மும்மதம் சோறுகிறதாம். 3 மதமா இருக்கின்ற யானையுடைய மும்மத நீர் அப்படியே அந்த வேள்வியிலே பொழிகின்றது. எனவே அதெல்லாம் அழியுதான். வேள்வி தீயெல்லாம் அழிகின்றது, அவிகின்றது. அப்படிப்பட்ட மும்மதத்தோடு வருதான். அந்த கழுத்தை பார்த்து நீ போய் என்ன செய்யணும்? வழுதி என்றால் பாண்டியன். வழுதி இருக்கிற மதுரைக்கு போ, அவனை சிந்தையோ அந்த சிந்தவே தொலைனர். யானையே நீ போய் என்ன பண்ணணும்? பாண்டியனை கொன்றுவிட வேண்டும்
என்று தென்திசையிலே செல்லுக, ஏன்னா காஞ்சிபுரம் தொண்டை நாடு, தென்திசையிலே செல்லுக என்று பாண்டி நாட்டுக்கு அனுப்புகிறார்கள் அந்த அவனப்பேய்கள். மாசும் ஊழ்கு உடல் அவனப்பேய்கள், உடம்பெல்லாம் மாசு அழுக்கேறி இருக்கின்ற அந்த அவனர்கள் யானையை, அருளற்ற யானை, மலம் பிடித்த யானை கொல்வதற்காக அனுப்புகிறார்கள். அவர்கள் கொல்லாமையை மறந்தவர்கள் அப்படின்றார். அதுக்கப்புறம் 16வது பாட்டில இருந்து யானை எப்படி வருகிறதுன்னு வருதுங்க. அதை நாம் அதை விட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா அது நயமாக இருக்குது. ஓய்வா நீங்க படி எப்படிலாம் வேகமா அந்த யானை வருகிறது என்று ஒரு பாட்டு சொல்றார். ஏன்னா கம்பராமாயணத்துல ஒரு படை போகுதுன்னு சொன்னா அந்த படை எப்படி போகுதுன்னா ஒரு 10 பாட்டு சொல்லுவார். அம்பு பாய்ந்தால் அதுக்கு ஒரு 10 பாட்டு, அப்படிலாம் நமக்கு அந்த காப்பிய சுவைக்காக சொல்லுவாங்க. அதுபோல இங்க அப்படி யானை வருகிறது, மதம் பிடித்து கொள்வதற்காக வருகிறது என்று சொல்றார். அது ஒரு 4-5 பாட்டு இருக்குது. அதனால அதை ஸ்கிப் பண்ணுவோம். அதை விட்டுட்டு 21வது பாட்டு. தெளிபட்ட திக்கயத்தின் செவி தீய பகையோடும் வழிபட்டு ஒரு கடுங்கூற்றென வரும் குஞ்சரவ வரவை விழிபட்டவர் மொழியால் உணர் விரைபட்டார் வெம்பன் சுழிபட்டு அலைப்புணல் போல் மனம் சுழன்றான் நினைந்து அடன்றான். அது வருகிற வேகத்திலே 8 திக்கும் இருக்கிற யானைகள் எல்லாம் அதனுடைய செவிகள் எல்லாம் செவிடுபடுதான். தெளிபட்ட திக்கயத்தில் செவிகள் எல்லாம் கருகியது. பகையோடும் வழிபட்டு வரும் கடும் கூற்று போல, ஒரு கோபத்தோடு வருகின்ற கூற்றுவன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த கொடிய கூற்றுவன் போல வருகின்றதான் இந்த யானை. இந்த குஞ்சர வரவை பார்த்தால் விழிபட்டவர், அதாவது பார்த்தவர்கள், மொழியால் உணர்ந்தவர்கள், விரைபட்ட அலர் வேம்பன், நேரா பார்த்தவங்க, இது மாதிரி வருகின்றது ஒரு யானை என்று கேள்விப்பட்டவங்க எல்லார் மூலமாக பாண்டிய மன்னன் கேட்கிறான். விரைபட்ட அலர் வேம்பன், வேப்பமாலை அணிந்தவன் என்ன செய்கிறான்? விக்கிரம பாண்டியன் சுழிபட்டு அலை புனல் போல மனம் சுழன்றான். அலை நீர்ல சுழி வருது இல்லையா, வேகமாக வருகின்ற ஆற்றிலே சுழிநீர், அது சுழி, அதுபோல மனம் சுழன்றான், ஒரு நிலையில்லாமல் சுழன்றான். என்ன செய்யறது? பாண்டியர்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு என்றால் ஆலவாய் பெருமான் தான். எனவே ஆலவாய் பெருமானை போய் பார்க்கிறார், தரிசிக்கிறார் பாண்டியன். மைப்போதகம் புறையாற்றிய மணிக்கோயில் முன் குறுகா கைப்போதகம் உரித்தான் கடல் கால்போதகம் உரத்தாழ்ந்து கால்போது அகம் உரத்தாழ்ந்து இப்போதகம் தனையும் தொலைத்து என காத்து என்று இறந்தான். அப்போது அகழ்வானின்று ஒரு திருவாக்கு எழுந்தது. அதாவது பாண்டியன் போய் விடறான்னா என்ன சொல்றான்? அது எப்படிப்பட்ட விமானம்? இந்திர விமானம். அந்த யானைகளால் சுமக்கப்பட்டு விண்ணுலகத்திலிருந்து மதுரைக்கு வந்திருக்குது. யானையால் சுமக்கப்பட்ட மணிகள் எழுத்திய இந்திர விமானம். அப்படிப்பட்ட பெருமான் அங்க இருக்கிறான் ஆலவாயில. அங்கே போய் என்ன பண்றான்? மைபோதகம் உரித்தான் கடல் போதகம் உரத்தாழ்ந்து. மைபோதகம் என்றால் கைப்போதகம் என்றால் யானை. அதை ஏற்கனவே உரித்திருக்கிறார். யானை உரி போர்த்தான் அது தாரிகாவன முனிவர்கள் ஏவிய அந்த யானை. அந்த யானை உரித்தான் அல்லவா பெருமானே, நீங்கள் ஏற்கனவே ஒரு மத யானை, இது போல யாகத்திலே வந்த யானை உரித்திருக்கீங்க. அதுபோல இப்பொழுது சமணர்கள் ஏவி ஒரு யாகம் வளர்த்து ஒரு யானை மதம் பிடித்து வருகிறது, அதை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், அதை உரிக்க வேண்டும், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கடற்கால் போதகம், கடற்கால் போது அகம் என்றால், போது என்றால் மலர், அதை அகமுறத்தாழ்ந்தான் நெஞ்சிலே வைத்துக் கொண்டு. பெருமானுடைய போது தாமரை போல் இருக்கின்ற மலரடிகள், அந்த மலரடிகளை நெஞ்சத்திலே நிறுத்தி தாழ்ந்தான். இப்போதகம் தனையும் எப்படி அந்த அந்த யானை உரித்தீர்களோ, தார்காவனுடைய அனுப்பிய யானையை, அதுபோல எந்த யானையும் நீங்க உரிக்க வேண்டும், இப்போதகம் தனையும் உரியுங்கள் என்று சொல்லி என்னை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அப்போது அகழ்வானிலே ஒரு திருவாக்கி கேட்கிறது, அசரீரி கேட்கிறது. பாண்டிய மன்னர்கள் எல்லாம் பெரும் பக்தி உடையவர்கள்.
ஒரு விஷயம் சொன்னவுடனே பெருமான் செவிசாய்க்கிறான். அப்படி நிறைய பார்க்க போறோம். எனவே அகல்வானத்திலே ஒரு அசரீர் கேட்குதான். என்ன அசரீர்? அங்க என்ன வருது? விட்டார் வழி கெட நாம் ஓர் விற்சேவகன் ஆகி ஒட்டார் விட வரும் எங்கரி உயிர் வவ்வது முதல் நின் மட்டார் பொருள் கடிமாநகர் அயர் கீழ்த்திசை மருங்கு ஓர் அட்டாளை மண்டபம் செய் என அது கேட்டு எழுந்தான் அரசன். என்ன சொல்றார்? வாக்கள் என்ன வருது? இந்த யானையை விட்டாங்க இல்லையா, வேள்வி செய்து அபிஷாகர யாகம் செய்து வேள்வி விட்டாங்க. அவங்க எல்லாம் வலிமை கெடும்படியாக விடுத்தார்களே யானையை, அவர்கள் வலிமை கெடும்படியாக நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வில் சேவகனாக வரப்போகிறேன். விற்பொரு தடக்கின்னு சொன்னார் இல்லையா, கீர்த்தி அகவல்ல. அதுபோல் வில் சேவகனாக வருகிறேன். ஒட்டார் விட வரும். ஒட்டானா பகைவர்கள். பகைவர்களால் அனுப்பப்படுகின்ற அந்த யானை, வெங்கரி யானை, அந்த உயிரை கவுவேன், உயிரை எடுப்பேன், உயிரை வவ்வுவேன், கவருவேன். ஆனா என்ன பண்ண? நீ முதல்ல நேரா போ. உன்னுடைய மாநகர் மதுரை மாநகர், அதுல கிழக்கு திசை, கிழக்கு திசையில இருக்கின்ற பெரிய காவல் உள்ள அந்த பெரிய நகரம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு மண்டபம், அட்டாளை மண்டபம் ஒன்று செய்வாய். அட்டாளை மண்டபம் உயரமா இருக்கணும் மண்டபம். அங்கே இருந்து கொண்டு யானை எய்யணும். எனவே அட்டாளை மண்டபம் ஒன்று செய்வாய் என்று வாக்கு வருகின்றது. அசரீர் சொல்கின்றார் பெருமான். கிழக்கு திசையிலே அட்டாளை மண்டபம் செய் என்று சொல்றார். பரன்படிவாக இருக்கின்ற மண்டபம் அதை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? அகம் கவ்விய கழிப்பு எய்தி. ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. பெருமான் அசைர சொல்லிட்டார். எனவே பெருமானவை காப்பாற்றப் போகிறார். பெருமான வெள்ளினாரே அந்த அம்பினாரை எய்து யானை எய்ய போகிறார். எனவே நமக்கு அச்சமில்லை என்று அகம் கவ்விய கழிப்பு எய்தி வந்து அட்டாளை மண்டபம் பொன் அகங்கவ்வியதென தூண் 14 வகையான தூண்களை சுமக்குமாறு பெரிய மண்டபத்தை எழுப்பினான். சகம் கவ்விய புகழான். விக்கிரமபாண்டியன் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவன். தருகன் கணை மதமா முகம் கவ்விய வில் சேவகன் வருவான். பெருமான் இப்பொழுது வருகிறார். யானையை கொல்வதற்காக இப்பொழுது பெருமான் வருகிறார். அவர் வருகின்ற அதை நான் பாடுகிறேன். பெருமான் வரார் இல்லையா, வருகை அல்லவா, அதை பாடுகிறேன் என்றார். நீல் நிறம் நீத்து நீத்தம் நீந்து நிழல்மதி 2 உண்டு என்ன வானிற வளையச்சங்க வார்குடை நுழைவித்து அம்பும் பால் நிற எகரம் காணா படசலை மறைத்து தோற்றும் கால் நிறை குஞ்சி சுட்டில் களிமையில் கலாபம் சூடினான். பெருமான் வில்வேரராக வர்றதுனால வேஷத்தை மாற்ற வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறார்? 2 பக்கத்துல குடை, அது மதி போல இருக்குதான். 2 பக்கத்துல காதுல குடை, சங்கவார் குடை, சங்க குடை இருக்கிறதா, வெள்ளவெளையன்னு இருக்குதான். அது எது போல என்றால், ஒரே ஒரு மதிதானே வானத்துல உண்டு, அதுதானே கடல்ல தெரியும். நீல் நிற நீத்தம் நீந்தும் நிழல் மதி. வானத்திலே இருக்கிற மதி இருக்குதே, அது அதனுடைய ஒளி நிழல் மதியினார். அங்கே ஒளிமதியாக வானத்தில் இருக்கும். அது அதனுடைய நிழல் இங்க படும் கடல்ல. அது ஒரு மதிதான். ஆனால் இப்ப 2 மதின்றார். இங்க உலகத்துல பார்க்கிற பொழுது ஒரு மதிதான் தோன்றும் கடல்ல, இல்ல கடல் பிரதிபலிக்கும். இங்க பெருமானுடைய 2 கடல், 2 குடை காது, அது காதுல இருக்கிற குடை மதி போல. வானிற வளையச்சங்க வார்குடை நுழைவித்து அம்பும் பால் நிற எகினும் காணா படர்சடை. எகினும்னா அன்னம். அன்னம் காணாம போச்சு இல்லையா, பிரம்மன் போய் தேட போனான். அன்னமாக தேடியும் கூட பெருமானுடைய முடி காண முடியவில்லை. அப்படி அன்னம் காணாத படர்சடை அதை மறைக்கிறான். மறைத்து தோற்று என்ன பண்றான்? கால் நிறை குஞ்சி சூடுள்ள, அதாவது மனம் நிறைந்திருக்கின்ற கால்ன வாசனை, வாசனையோடு இருக்கின்ற கால்நிலை குஞ்சி சூட்டில் அந்த நிறைந்த முடி, நிறைந்த முடியில முன்னாலே கழிக்கின்ற கலாப மயில் சூடினான். கலாபத்தை மயில் தொகையை சூடிக்கொண்டான். சங்கவார் குடை சடையை மறைக்கிறான். அதை மயிர்பீரையை வைத்துக் கொண்டான். அப்புறம்
கருங்கடல் முளைத்த செக்கர் கதிரென குருதி கச்சை மருங்குற வீக்கி சோரி வாய்விடை வாழும் கட்டி இறங்குனான் மறைகள் இயங்க இருநிலத்து தீண்டும் தாளில் பொருங்கடல் வளைத்து வாழைப்பூட்டிலும் புறத்து வைக்கிறான். வேதங்கள் எல்லாம் தேடுகின்ற திருவடிகள், அந்த வேதங்கள் எல்லாம் தேடுகின்ற திருவடியை இங்கே நிழலே மதுரை நிலத்திலே பதிகின்றது என்ற பாண்டி நாட்டில் பதிகிறது. கரிய கடலிலே தோன்றிய பருதி சூரியனை போல கச்சை இடுப்பில் அழகான கச்சையை கட்டுகிறார். உடைவாள் சோர் என்றால் ரத்தம், குருதி ஒடுகின்ற வாய் அல்லவா அது உடைவாள். அந்த உடைவாள் இருக்கிறது, போர்க்களத்துக்கு செல்கின்ற உடைவாள். அதை பக்கத்தில் வைத்துக் கொண்டார். 2 தாள்கள் திருவடிகளிலே கடல், போருக்குரிய வீரக்கடல். ஏன்னா பெருமானுக்கு ஒரு கடல் வலக்கடல் வீரக்கடல், இடக்கால இருப்பது சிலம்பு. இப்ப போருக்கு செல்வதாலே 2 காலை வீரக்கல் அணிந்து கொண்டார். வாளிப்புட்டில் அம்பு பின்னாலே அம்பராத்துணிவான். அம்பராத்துணை முதுகிலை கட்டி கொண்டு புறப்படுகிறார். வீங்கியை தடந்தோடிட்ட வார்சிலை வெள்ளினோடும் பாங்குரை இமயப்பாவை பாதியை அன்றி முற்றும் வாங்கிய வண்ணம் போன்றும் அல்லதும் மாலும் ஓர்பால் மோங்கிய வண்ணம் போன்று ஒளிநரம் பசந்து தோன்ற. வேடனெல்லாம் சிவப்பா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க இல்லையா, ஏன்னா வெயிலே அலையிறவங்க. எனவே பெருமா என்ன பண்றார், சிவந்த மேனியை கருப்பாக்கிறாராம். வீங்கிய தடந்தோள் இட்ட வார் சிலை தோல் அப்படி வெள்ளை வைத்துக் கொண்டிருக்கிறார். இமயப்பாவை பாதி, ஏற்கனவே அந்த அம்மா மலைமகள், எனவே அவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, நீளமா இருப்பாங்க, இல்ல பச்சையா இருப்பாங்க, சிவப்பல்ல. பாதியே அன்றி முற்றும் வாங்கிய வண்ணம் போன்று. பெருமானுக்கு ஒரு பக்கம் செம்பாதி சிவப்பா இருக்கும், ஒரு பாதிதான் மலைமங்கையினுடைய நிறம். ஆனால் இங்க என்ன ஆகிறது, திருமால் ஒரு பக்கத்தில் வருவது ஒரு காட்சி உண்டு. எப்பவுமே வலப்பக்கத்திலே சக்தியும் இடப்பக்கத்திலே திருமாலுமாக வருவது என்பது ஒரு கோலம். அது ஏகபால மூர்த்தியா சொல்வான். அது நமக்கு காரைக்கால் அம்மையாரும் பாடுறார், ஞானசம்பந்தரும் பாடுறார். ஒரு பக்கம் திருமால், ஒரு பக்கம் உமையம்மை. திருமால் வந்தால் அது இடப்பக்கம் வந்துருவார், வலப்பக்கம் உமையம்மை வந்துருவார். நான் இந்த இடத்துல பாட்டில் அவர் என்ன செய்யறார், ஏற்கனவே இருக்கிற இடப்பாகத்திலே உமையம்மை இருக்கிறாங்க, பக்கத்திலே வலப்பக்கத்திலே மால் வந்தால் அது போல, பக்கத்திலே மால் நிறம் வந்துரு போல, இந்த பக்கத்திலே உமா நிறம், அந்த பக்கத்திலே மால் நிறம். அந்த 2 வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ஒளி நிறம் பசந்து தோன்றல்ல. வடிவம் முழுவதும் பசுவையாய் தோன்றுகிறது. பெருமானுக்கு சிவப்பு வடிவம் இல்லைன்னார் வரார். காமனும் காமுற்றஞ்சும் காளையாம் பருவம் தோன்ற தாம் உலகளந்த வென்றி தனிவிற் சேவகனாய் தோன்றி மாமரை மகுடமன்ன மண்டபத்து ஏறி தென்னர் கோமகன் இடுக்கண் கிதிர்ப்பான் குஞ்சர் வரவு நோக்கினான். எங்க போறார், அழகா இருக்கிறார். மதவேலும் பார்த்து இவ்வளவு அழகா, நாம தான் அழகு நினைச்சிருந்தோம், இவர் இவ்வளவு அழகா இருக்கிறார் என்று காமனும் அஞ்சும்படியாக அழகு. வில் சேவகனாக வருகிறார். உலகை இழந்த திருமால் அவர் தானே ராமனாக வந்தார் ராமாவதாரத்துல. இவர் அவர் போல வராரா. திருமால் எப்படி வில்லை அணிந்து கொண்டிருந்தாரோ அதுபோல் ஒப்பற்ற வில்லை தாங்கிற வேட்டுவனாக வருகிறார், வில் சேவகனாக வருகிறார். எங்க வருகிறார், மாமரை மகுடமன்ன மண்டபம், மறையினுடைய முடிவாக இருக்கிற மண்டபம். அப்படிப்பட்ட பெரிய மண்டபம். ஏன்னா பெருமான் அங்கே போய் உட்கார போறார், பெருமான் அங்கே திருக்கோலத்தோடு உட்கார போறார். எனவே மாமரை போல, மாமரை போல் இருக்கின்ற மண்டபம். மாமரை முடியும்னா வேதாந்தம் அர்த்தம். வேதாந்தத்து உச்சியில் போல, வேதமல்ல வேதத்தினுடைய உச்சி போல அங்கே இருக்கின்ற பெருமான் படுதியினுடைய துன்பம் கோமகன் இடுக்கண் தீர்ப்பான், பாண்டியனுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக அந்த மண்டபத்திலே வந்து இருக்கிறார் என்று பார்க்கும். குஞ்சரம் யானையினுடைய வரவை பார்க்கிறார். அப்ப அது வேகமாக வருகிறது என்றார். 5 கூபிடி செய்து 5 கூபிடி செய்து என்ன அது வர கூபிடி செய்கிற அது வர அரணிநாதான் வெஞ்சின கோலின் நுந்தாள் விரித்துமை குடைய வாங்கி
செஞ்சலை நெடுநாள் பூட்டி திருவிரல் நெறித்து தெரித்து தாக்கி குஞ்சரம் 8 அஞ்ச கோடரி முழக்கம் காட்டின. பெருமாள் என்ன பண்றார்? கூப்பிடு தூரத்தில் இருக்குதான், யானை வருதான். 5 கூவடி செய்தன் என்றால் கூப்பிடுகிற தூரம் அந்த யானை வருது. யார்? அறநெறி இல்லாதான் நெஞ்சினக்கோல், அறம் இல்லாமல் இருக்கின்ற சோழமன்னன் அவருடைய கொடிய சினம் போல என்ற கொடுங்கோலை போல அடுத்தவனை கொள்வதற்காக இப்படி அபசார யாகம் செய்ய சொன்னான் இல்லையா அந்த சோழ மன்னன். எனவே அந்த நெறியில்லாத அறனிலாதான் வெஞ்சின கோலில் நோந்தாள் மிதித்துள்ள அப்படி அந்த கொடுங்கோலை போல பெருமா என்ன செய்கிறார்? செம்மையான தன்னுடைய வில்லை தனது வலிய தாளால் மிதிக்கிறார். அதாவது சிறிய அம்பு வில் என்றால் கையில் இப்படி எடுத்து வீசுவாங்க. பெரிய அம்பு வில் பண்ணிடும். பெரிய வில் என்றால் சிறிய வில் போடல, அம்பு போடலாம். பெரிய வில் அப்படி இல்லை, கால் ஊன்றணும். அதனுடைய ஒரு முறையில காலை ஊன்றி அப்படி வளைக்கணும் பெரிய வில்லை. அதுதான் இங்க சொல்றார். செஞ்சிலை நெடுநாள் எப்படி நோந்தாள் மிதித்து மெய் கொடைய வாங்கினார். வில்லை தனது வலியத்தாளால் மிதித்து உடல் வளையும்படியாக தான் வளைந்து வளைக்கிறார். வில்லை வளைக்கிறார், தானும் வளைகிறார். நெடுநாள் போட்டுகிறார், அழகியெல்லாம் தெரிக்கிறார். அந்த நான் சரியா இருக்குதா, ரொம்ப ஸ்டிப்பா இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா, தளர்ச்சியா இருக்கக்கூடாது. தளர்ச்சியா இல்லாமல் வலிமையா இருக்குதா என்று பார்த்து தெரிக்கிறார். யானை போல ஒரு என்று விரும்புகிறார் பெருமான். சிங்கத்துவன், ஏன்னா யானை வருவது யானை, யானைக்கு எதிராக இருப்பது சிங்கம் தானே. எனவே சிங்கத்துவரையை சொல்கிறாராம். எப்படி யானை 8 தெரியும். இவர் இந்த வருகின்ற யானையை அச்சப்படுத்துவதற்காக சிங்கம் போல கத்துறார். ஆனால் 8 திக்கும் இருக்கு இல்லையா, 8 திக்கும் இருக்கிற யானைகள் எல்லாம் அஞ்சுகிறதா, வந்த அந்த யானையும் அஞ்சுகிறது. குஞ்சரம் 8 மஞ்ச கோடரி முழக்கம் காட்டினான். காட்டி பாடலை சீக்கிரம் முடிக்கிறார். இங்கு இது நெடுங்கோதண்டம் இடங்கையில் எடுத்து நாரசிங்க வெங்கனை தொட்டு ஆகம் திருக முன் இடத்தால் செல்ல அங்கு 2ஆல் ஐயன் செவிகர வலித்து விட்டான் மங்குளின் முழங்கும் வேள மத்தகம் கிடைத்தது அன்றே. எப்படி வில்லை வளைக்கிறார், அம்பு எப்படி இருந்தது அழகா சொல்றார். அதாவது இடக்கையிலே கோதண்டத்தை எடுத்தார். அது கோதண்டம். வில்லெல்லாம் திருமாலுக்குரியது அல்லவா, எனவே கோதண்டம். இங்கித நெடுங்கோதண்டம் என்றால் இனியே நெடியே வில். அதை இடக்கையிலே எடுத்தார். இடக்கையிலே எடுத்தார். நாரசிங்க கணை, நரசிங்க கணை, அந்த கடைக்கு பெயர் நரசிங்க கணை. நாரசிங்க கடையை பூட்டினார். ஆகம் திருகன்றார். உடம்பு அப்படி வளைக்கிறார், நன்றாக அப்படி வளைக்கிறார். ஆகம் திருக இடத்தால் முன் செல்ல, இடக்காலை முன்னே வைக்கிறார். முன் செல்ல தனது உடல் திருக இறைவன் என்ன பண்றார்? அங்குலி 2ஆல், அங்குலினா விரல் அர்த்தம், 2 விரல்களால் செவி வரையில் அப்படி அப்படி எடுக்கிறார். அந்த நாணை அம்பு வைத்து நாணை இப்படி எடுக்கிறாராம், செவி வழி எடுக்கிறார். அங்குலி 2 விரல்களால் செவி வரை இழுத்து விட்டார். அம்பு விட்டார். நேரா போகுது. எங்க அட்டானை மண்டபத்தை இருந்து கொண்டு அம்பு விடுகிறார். நேராக தேங்க மங்குலின் முழங்கும், கார்வேகம் முடங்குவது போல முடங்கி கொண்டு வருகின்ற அந்த யானை, அந்த யானையினுடைய மத்தகம் பிளந்தது. அவருடைய தலை பிளக்கும்படியாக அம்பு எய்தார். யானையினுடைய மத்தகம் பிளந்தால்தான் உயிர் போகும், இல்லைன்னா போகாது. எனவே மத்தகத்தை பிளக்கும்படியாக இருந்தார். அம்பு எரிந்தவுடனே பெருமான் ஒரே அம்பு தானே. திரிபுரம் எரித்த பொழுது ஓரம்பும் கண்டிலேம்ல, ஈரம்பு எடுத்தும் போல அது ஓரம்பும் கூட மிகையினார் இல்லையா. அதுபோல இங்கே ஒரே அம்பு யானை விழுந்தது. கொண்டலின் அலறி மேகம் போல அலறுகின்றது. சீறி வீழ்ந்தது கொடிய வேழம், பிண்டது பாரும் சேடன் சென்னையும் பிளந்த தண்டம் விண்டது போலும் என்ன துள்ளென வெறுவி போன பண்டைய தடுக்கும் வீரும் படைத்தனு திசைமால் யானை. என்ன யானைகள் இருக்குல்லையா, முதல்ல பயந்துதான். என்னடா இப்படி ஒரு யானை வருதுன்னு யானை பார்த்து பயந்தது. பெருமான் அம்பை விட்ட போது சிங்கம் போல கர்ஜித்தார். இதெல்லாம் பார்த்து பயந்துதான்.
இப்ப மறுபடியும் அதெல்லாம் விழுந்தது இல்லையா, யானை விழுந்து போச்சு. கொடிய இந்த களிறு முகில் போல கதறி விழுந்தது. அதை பொறுக்க மாட்டாமல் பூமி பிளந்ததாம். பெரிய யானை அல்லவா, மந்திர யானை. அது விழுந்த உடனே பூமி பிளந்தது. அனந்தனுடைய சென்னினர், சேடன் என்றால் அனந்தன், அதை தாங்குகிற, பூமியை தாங்குகின்ற அந்த அனந்தன் சேடன். சேடன் சென்னையும் ஆதிசேஷனுடைய தலை பிளந்ததான். 1000 முடிகள் பிளந்தன. அண்டம் வெடித்தது போல் அப்படி அண்டமே விழுந்ததோ என்று அச்சப்படும்படியாக திசையானைகள் எல்லாம் அஞ்சின. பின்னாலே தருக்கும் வீரும் பெற்றன. பழைய செருக்கையும் இருமாப்பையும் பெற்றன. அழிந்து போய்லாம் ஒரு யானை. எனவே பழைய தருக்கு செருக்கு எல்லாம் வந்ததில்லை. அதுக்கப்புறம் அமணர்கள் பார்க்கிறாங்க. என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாட்டில் அவர் சொல்றாரு, கொஞ்சம் விளக்கமா இருக்குது. புதைவிட கரித்தோல் போர்த்த புண்ணிய மூர்த்தி தாளால் உதைவிட கிடந்த கூட்டம் ஒத்தது மத்த யானை. காரனை உரைத்தார் இல்லையா மார்க்கண்டேயனை, மார்க்கண்டேய படலத்துல. அதுபோல மார்க்கண்டேயனுக்காக காலை உரைத்து வீழ்ந்தானே யமன், அவனை போல இருந்தது இந்த யானை என்ற. அது வீழ்ந்து கடந்தான். பாண்டியன் எப்படி இருந்தான்? சுதைவிடு மதிக்கோவேந்தன் தொழுகுல சிறுவனத்தான். மார்க்கண்டேயனை போல விக்கிரம பாண்டியன் இருக்கிறான். ஏன்னா விக்கிரம பாண்டியனுக்காகத்தானே யானையை கொன்றார், மார்க்கண்டேயனுக்காகத்தானே காலனை வென்றார். அதுபோல இந்த யானை காலனை போல விழுந்து கிடக்கிறான், கூற்றுவனை போல. இவன் பாண்டியவனும் அந்தனை சிறுவனாக இருக்கிற மார்க்கண்டேயன் போல இருக்கின்றான், ஒத்தான். பதைவிடும் அமணர் கால படர் என படரில் பட்டார். பதைக்கின்ற சமணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் யமபடரை போல துன்பத்திலே ஆழ்ந்தார். யம பயம், யமன் வந்து அடித்துக் கொண்டு போகின்ற அந்த பயத்திலே அவர்கள் எல்லாம். யமபடர் என்றால், படர்னா யமனுடைய தூதர்கள். யமதூதர்கள் வந்தால் எப்படி அஞ்சுவார்களோ அதுபோல் அஞ்சுகிறார்கள். யாரு? சமணர்கள். இருள் கிடந்து அணைய தானே இட்ட சிந்துரம் கார்மாலை இருள்முகத்து ஒதுங்கிச் செல்லும் இரவி செங்கிரம் போன்றது. இருள் பொழுது உண்ண காலை எழுததில் வட்டம் அன்னது இருளினை மறைத்த உள்ளம் எய்தவாய் பெய்யும் சென்னி. எல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்றார். அதாவது போல் அது இறந்த பின்னால் ரத்தம் பாய்கின்றதெல்லாம் சொல்றார். அப்புறம் அங்க ஒரு நயம் சொல்றார். பாண்டியனது செங்கோல் இறைவனுடைய நாரசிங்க கடையாகி அழிந்ததுன்ற. சமணர்கள் அறநெறி இல்லாமல் அபிசார யாகம் செய்து கொண்டு வந்த யானை, அது மயக்க யானை. அந்த மயக்க யானையை, மதமயக்கம் உள்ள யானையை பாண்டியனுடைய செங்கோல் அவனுடைய ஆற்றலால் தான் ஐயனுடைய நாரசிங்க கடை கொன்றது என்றால், நேர்மை தவறாமல் பாண்டியன் ஆட்சி புரிவதால் அந்த அரசுக்கு பாதுகாப்பு தேவை என்று பெருமான் வருகிறார், வந்து நரசிங்க கடை விட்டு அடிந்தார் என்கிறார். அதனால மகிழ்கின்றான் பாண்டியன், மகிழ்கின்றான் என்று வருது. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம நிறைய அதெல்லாம் விஷயங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும், எல்லாம் அவங்க அமணர்கள்லாம் பயந்து ஓடுகிறார்கள், இடத்தை விட்டு ஓடிட்டாங்கன்றாங்க. மாதங்கம் தடிந்து அட்டாலை, நான் சொல்றது 39வது பாட்டு சொல்றேன். மாதங்கம் தடிந்து அட்டாலை மண்டபத்து இருந்த வீரன் பாதங்கள் கையால் பற்றி பாண்டியன் இறந்து வேண்டி போதங்கள் கடந்தாய் என்றும் பொலியை இங்கு இருத்து என்ன வேதங்க மருத்துவம் சொன்ன வேதியன் அதற்கு நேர்ந்தான். அட்டாலை மண்டபத்திலே இருந்து அந்த மதையானை நீங்க அடித்தீங்க அல்லவா, எனவே நீங்கள் இங்கே இருக்கணும். பாண்டியனுக்கு என்ன கேட்கிறான், பெருமானை இதே மண்டபத்திலே எழுந்தருள வேண்டும் நீங்கள் என்று. இன்னைக்கு நீங்க மதுரைக்கு போனா அட்டாலை மண்டபம் என்று சொல்வான், இன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். அந்த பாதங்கள் கையால் பற்றினான், போதங்கள் கடந்தவன் அல்லவா நீ, எல்லா பசுஞானம் பாசஞானம் எல்லாவற்றையும் கடந்தவன் அல்லவா, பொறியை இங்கிருத்தி பாண்டிய நாடு பொறியும்படியாக நீங்க இருக்க வேண்டும் என்று கேட்கின்றான் பாண்டியன். பின்னும் சில வரங்கள் நல்கினான். அதை பெற்று நான்மாடக்கூடல் மண்ணும் சின்மயனை வந்து 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 வஞ்சித்து வருநாட்காமன் என்னும் தென்மலர் பூந்தந்தார் ராஜசேகரனை பெற்று
மன்னும் சில்லியன் தேர் வேந்தன் மேதினி புறந்தான். இப்படி வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு பின்னால ராஜசேகரன் என்ற ஒரு மகனை பெற்றார். அடுத்த பாண்டியன் விக்ரம பாண்டியனுக்கு பெருமான் அருளாலே வரத்தினாலே ராஜசேகரன் என்ற ஒரு மன்னன் ஒரு பிள்ளை அவனுக்கு பிறக்கின்றது. அந்த பிள்ளை அங்கே அடுத்து வளரப்போகிறது. பம்புளாய் மலர்ந்த ஆறான் வரவிடு மத்த குன்றில் சிம்புளாய் வடிவம் கொண்ட சேவகன் ஏவல் செய்த அம்புளாய் தூணம் பிள்ளை அன்று அவதரித்தவா போல் செம்புளாய் கொடிய நாரசிங்கமாய் இருந்ததன்றே. அதாவது அந்த ஆத்திமாலை அணிந்த ஆறான் என்றால் ஆத்திமாலை, ஆத்திமாலையை அணிந்திருக்கின்ற அந்த சோழன் வரவிட்ட மத்தக யானை, அந்த மேல் சிம்புள் பறவையாய் யானை வந்து அஞ்சுவது எதற்கென்றால் சிம்புள் பறவை அப்படின்றான். அந்த சிம்புள் பறவை என்பதுதான் சரபம் சொல்வாங்க. நம்ம அதெல்லாம் இப்ப இல்லை, சரபம்லாம் இப்ப இல்லை. ஆனா சொல்ல கேள்வி என்ன என்றால், யானை வந்து சிங்கத்துக்கு பயப்படுமா, சிங்கம் சரபத்துக்கு பயப்படுமா, அப்படி சொல்றாங்க. அதனால்தான் நாரசிங்கமாக நரசிங்கமூர்த்தியாக திருமால் இருந்து இரணியனை கொன்ற பின்னால் அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த புத்தி அடக்க புத்தி வந்துடுச்சு. ஊரையெல்லாம் உலகத்தில அழிக்க ஆரம்பிச்சிட்டார். எனவே நரசிங்கமூர்த்தி அழிப்பதற்காக பெருமான் சரபமூர்த்தியாக வந்தார். திருபுவனம் என்று கும்பகோணத்து பக்கத்துல மாயத்து பக்கத்துல போன திருபுவனம் அங்க இருக்கும் சரபமூர்த்தி. இந்த சரபமூர்த்தியாக வந்து நரசிங்கனை அடக்கினார் என்பது வரலாறு. அதுபோல இங்க சொல்ற இந்த யானையை கொள்வதற்கு ஒரு சிங்கம் வந்தது, அது வந்து செம்புளாய் புதிய நாரசிங்கமாய் வந்தது என்கிறார். நசிப்பாட்டு உலகலாம் அடித்து மீள உண்டாக்கும் உருத்திரன் வீரசக்தியில் சில தரித்து இரவா அவுணன் மார்பு இழந்த சிங்கநாயகனை அங்கு எய்தி அலையில் மாதம் செய்து ரோமேசன் தன் பேரறிய ஓர் தீர்த்தம் உண்டாகி இலகுவேர் அடைந்தான் பிரகலாதனும் நோற்று ஈரலா பெருவரம் அடைந்தான் என்று இங்க வருது. எல்லா உலகங்களையும் நடித்து மீளவும் படைக்கின்ற உருத்திர பெருமான் அந்த வீரசக்தியாக இருக்கின்ற ஒன்று. அவன் அருளால் இரணியனை கொன்றார் இல்லையா பிரகலாதன், இரவாத அவுணனாகிய இரணியன் அவன் மார்பினை பிளந்த நரசிம்மூர்த்தியை யார் வழிபட்டது என்றால் ரோமச முனிவர். ரோமச முனிவர் என்று வழிபட்டார் அல்லவா, வழிபட்டு ஒரு தீர்த்தத்தை அங்கே உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் பேறு பெற்றது. பிரகலாதனும் அங்கே வந்து அடியாத வரங்களை பெற்றான் என்று இவரெல்லாம் சிம்பிள் வடிவம் கொண்டு சரப வடிவமாக பெருமானை தாங்கினார் என்று வருது. திருமாலை அடித்தார் என்று வருது. இங்க அதுக்கு ஒரு வரலாறு இங்க எழுதியிருக்கிறாங்க. தூணிலே இருந்து பெருமான் நரசிங்கம் தோன்றியது. அந்த நரசிங்க கணை என்ன பண்ணுது, இங்க யானை உள்பு வந்து வெளிப்பட்டது. இங்க விக்கிரமவாண்டி இடத்துல அங்க தூணிலே வெளிப்பட்டது நரசிங்கம். இங்க யானையாக இருந்து அது உள்ளே வந்து பிளந்தது, யானை பிளந்தது இந்த நரசிங்க வடிவம். அதனால தூணினின்று தோன்றி இரணியினால் இரணியன் கொல்லப்பட்டான். அந்த இரணியனை கொன்ற நரசிங்கம் செருக்கு பெற்று உலகெல்லாம் அழிக்க தொடங்கிய பொழுது பெருமான் சிம்புள வடிவம் கொண்டு கொன்றான் என்று சரப வடிவம் கொண்டான் என்று வருது. சரப வடிவத்தினாலே வீரபத்திரர் கொன்றார் என்று சில நூல்கள் கூறுகின்றன. எப்படி கொண்டாலும் பெருமான் தானே, வீரபர்த்தனா இருந்தாலும் பெருமான் தானே. பெருமானுடைய மூர்த்தமாக நரசிங்க சரப மூர்த்தமாக நரசிங்கத்தை அடித்தார் என்று வருது. அதுபோல இங்கேயும் பிரகலாதனும் கூட அந்த நரசிங்கமூர்த்தியை நோக்கி வரம் செய்தான். ரோமச முனிவர் அங்கே வழிபட்டார். சிங்கநாயகர் வழிபட்டது. அங்கே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த தீர்த்தத்திலே பிரகலாதன் தன்னுடைய பாவம் செய்வதற்காக அங்கே சென்று பாவத்தை, ஏன்னா அப்பாவை தானே கொண்டு விட்டான். அதனால அதை நீக்குவதற்காக தீர்த்தத்தில் நீராடி தபம் செய்து அழியாத வரம் பெற்றான் பிரகலாதன் என்று அந்த பாடலை இதை முடிக்கிறார். எனவே யானை எய்த படலத்துல நரசிங்க வரலாறும் கொஞ்சம் குறிப்பா சொல்றார். அது கடைசியா அந்த ரோமசமுனிவை பற்றி சொல்லி ஒரு தீர்த்தம் உண்டாகிட்டு அதில் பிரகலாதன் வந்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொண்டான் என்ற ஒரு குறிப்பை அவர் சொல்லுகிறார். எனவே சமணர்களால் ஏவப்பட்ட அந்த யானை எய்த படலம் என்பதுதான் உடற்காண்டத்தில் இருப்பது. இதை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், ஒரு வரியில சொல்லுகிறார்.
இந்த இந்த வரலாற்றுக்கும் அதுக்கும் பார்த்தா ஒன்றும் சம்பந்தம் இல்லை. பொதுவா ஏதோ கண்ணாடியிலே தோன்றினான்னு வருது. அது உண்மை வரலாறு என்னன்னு தெரியல. புராணத்துல இப்படி இருப்பதாலே வில்லெடுத்து அம்பு எய்தினார் அல்லவா. எனவே விற்பு வேடனாக வந்தது இங்கே யானை எய்த படலத்தை போல என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு சமாதானத்திற்கு என்றுதான் நாம் அந்த யானை எய்த படலத்தை படித்தோம். இனி அடுத்த வகுப்புல மற்ற திருவிளையாடல்களுக்கு எது பொருத்தமா இருக்கிறதோ அந்த புராணத்தை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி இந்த வகுப்பை நான் இன்றைக்கு நிறைவு செய்கின்றேன். அன்பர்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம். ஐயா வணக்கம் ஐயா. அடியேன் கூறுவினாங்க ஐயா. எவ்வளவு சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப இன்னைக்கு வகுப்பு வந்து தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூர் வில்பொரு வேடற்கு இந்த விளைவும் அதோட விளக்கம் வேணுங்க ஐயா. ஆமா, அதனுடைய தான் யானை எய்த படலம். யானை எய்தப்படும். சரி சரி. அதான் நான் சொன்னேன். அந்த அந்த தொடர்ல அப்படி வெளிப்படையா ஒன்றும் தெரியல. புராணத்துல இப்படி இருப்பதாலே வில்வேடனாக வந்திருக்கிறார் பெருமான் தெரிகிறதுனால அந்த அந்த வரியை நாம சொன்னோம். சாந்தமுத்தூர்ல வில்புல் வேடனா வந்தார்னு சொன்னதுனால புராணத்துல யானை எய்த படலம் இருக்கிறது என்று அதை படிச்சிருக்கோம். ஒரு பாண்டியனுக்காக வில்வேடனாக வந்திருக்கிறார், அது பொருத்தமா இருக்குன்னா அது படிச்சோம். அதனால அந்த அதை குறிச்சு வச்சுங்க. அந்த ரெண்டு குறித்து அந்த யானை எய்த படலம் குறிச்சு வச்சுங்களேன். சரிங்க ஐயா. ஐயா நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது வந்து அந்த வில்பொரு வேடருக்கு அந்த தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூருக்கு ஐயனார்னு சொன்னீங்க ஐயா. அதுல பெருமானோட இன்னொரு பேருங்களா அது ஐயனார்? இல்ல இல்ல இல்ல, அந்த சாத்தமுத்துன்றது சாத்தன்றது ஐயப்பன். இப்ப எல்லாம் வழிபடுற ஐயப்ப சுவாமிங்களாங்க. அது உண்டு, நமக்கு ஐயப்பன் உண்டு. முதல்ல சொல்லுவாங்க நமக்கு திருமணத்தோட சாத்தன் வருது இல்லையா. அப்ப இப்ப நீங்க சொன்ன அந்த இதுலயுமே கூட நீங்க அந்த திருமாலும் சிவனும் சேர்ந்துதான் பிறந்தாருன்றது வருதுங்கிறதுனால அதுவும் ரிலேட்டடா வருதுங்க. இந்த பக்கம் திருமால், இந்த பக்கம் உமையம்மன் சொல்றாங்க இல்லையா. ஆமாங்க ஐயா. ஆமா, நிறம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்தவர் தான் ஐயப்பன்னு சொல்லுவாங்க. ஹரிஹரபுத்தன் சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ரைட் தான், உண்மைதான். சரிங்க சரிங்க ஐயா. ஆமா. அதனால சில பேர் கேட்கறாங்க, ஐயப்பனை கும்பிடலாமான்னு கேட்கறாங்க. சில பேர் போறாங்களா சார் கேட்கறாங்க. நமக்கு எதுவுமே தடை கிடையாது. சிவனை பரம்பொருளாக கொண்டுட்டா மற்ற தெய்வங்களை வணங்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லைங்க அதனால நான் போயிட்டு வரேங்க, திருமாலை போய் திருப்பதிக்கு போறேன், ஐயப்பனை கும்பிட போறோம்னு நாம அதை தடை சொல்ல முடியாது. நம்ம பரம்பொருள் என்பது வேறு. சாத்தல் என்று சொன்னால் அதெல்லாம் பரம்பொருளா நம்ம சொல்றது கிடையாது இல்லையா. அந்த ஒன்றை விட்டு நம்ம வைத்துக்கொள்ளணும். நீங்க அங்க போகாதீங்க இங்க போகாதீங்க நம்ம சொல்ற வழக்கம் இல்லை. அப்படி எங்கேயுமே நம்ம சொல்ற வழக்கம் இல்லை. அவங்க விருப்பத்துக்கு போகலாம். ஐயப்பனை கும்பிடலாமா கும்பிடக்கூடாதுன்னா லட்சக்கணக்கான பேர் போறாங்க. அவங்களை ஏதோ நம்பிக்கை வச்சுதானே போறாங்க. அதனால அவரவர்களுக்குள்ள நம்பிக்கை நாம அதெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால நாம் அதை சொல்றது கிடையாது. ஆனால் திருமுறைகளை பார்த்தீங்கன்னா முருகன் பெருமானை, கணபதியை, சாத்தனை எல்லாம் பாடியிருக்கிறாங்க. சரிங்க. ஆமா. சரிமான மான்வழி. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம் சார்.